உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மதிய கூட ஆட்டோ இங்க தான் பார்த்தாங்களா? ஐயோ, என் பிள்ளையோட ஆட்டோ யார் எடுத்துட்டு போனாங்கன்னு தெரியலையே. மதியானம் வரைக்கும் ஸ்டாண்ட்ல தான் இருந்துச்சு. எப்படி அடிச்சானுங்கன்னே தெரியலையே. ஆட்டோலாம் சவாரி போன நேரமா பார்த்து கணக்கு பண்ணி தான் எவனோ தூக்கி இருக்கான். அண்ணே என்ன தூக்கிட்டாங்கல சொல்றீங்க? யார் கண்ணி படாம எங்கன போயிருக்கோம்? அண்ணே நம்ம ஏரியானே இது. என் பிள்ளையோட ஞாபகமா வீட்டுல இருந்த ஒரே பொருளா தான் இப்போ வரைக்கும் எங்களுக்கு அது உதவிட்டு இருந்தது. அத போய் திருடிட்டு போயிட்டானுங்களே பாவிங்க. வீரா, அழுதுனால ஒண்ணும் ஆக போறதுல. உடனே போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுமா. போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா உடனே வேலை நடக்குமான்னு சொல்ல முடியாது. யாராவது பெரிய மனுஷனா பார்த்து பேசுங்க. வீரம்மா, ராமச்சந்திர ஐயா உங்க சம்பந்தி தானே, அவர்கிட்ட போய் சொல்லுங்க. ஆமா, அண்ணன் சொல்றது கரெக்ட் தாமா. சார் சொன்னா கண்டிப்பா போலீஸ்ல ஆக்ஷன் எடுப்பாங்க. அதுதான் எனக்கும் சரின்னு படுது. பாமா போய் பார்க்கலாம். போலாம் வீரா, பாமா. சார் சார் வீரா, என்னாச்சுமா? ஏன் எல்லாரும் அழுதுட்டு இருக்கீங்க? அது வந்து சார், முதல்ல உள்ள வாங்க, உள்ள வாங்க, வாங்க. சார் வீரா, என்னாச்சுமா? என்ன அலறீங்க? என்னாச்சுமா? வீரா, என்னடி ஆச்சு? கண்மணி, மா என்னம்மா ஆச்சு? அத்தை, கண்மணி ஞாபகம் வந்துருச்சா? கண்மணி விட்டு இருக்க முடியலையா? அதான் நான் உங்களை கொஞ்ச நாளைக்கு இங்கே இருக்க சொன்னேன். நீங்க தான் அவசரப்பட்டு கிளம்பி போனீங்க. இங்கே கிடைச்ச சௌகரியம் அங்கே கிடைக்குமா? அதான் ஒப்பாரி வச்சுட்டு ஓடி வந்திருப்பாங்க. வேற ஏதாவது பிரச்சனையா? சொல்லுங்க. என் பையன் ஞாபகார்த்தமா இருந்தது அந்த ஒரு ஆட்டோ மட்டும்தான். அதை யாரோ திருடிட்டு போயிட்டாங்கண்ணா. திருடிட்டு போயிட்டாங்களா? ஸ்டாண்ட்ல நிறுத்தி வச்சிருந்த ஆட்டோவை காணோம்னா. ஆட்டோவை காணுமா? ஆமா மாமா. ஏமா, ஆட்டோவை தானே காணோம். அதுக்கு என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு இது போலீஸ் ஸ்டேஷனா? அல்லே, பெண்ண என்னன்னா, ஆட்டோவை காணோம்னா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அதை விட்டுட்டு நம்ம கிட்ட வந்தால்தான் நாம என்ன பண்ண முடியும்? இவங்க இப்படி வைக்கிற ஒப்பாரி பக்கத்து வீட்டுல கேட்டுச்சுன்னா நம்ம வீட்டுல ஏதோ பிரச்சனைன்னு தப்பா நினைச்சுக்க மாட்டாங்க? அது எங்க அண்ணன் ஆட்டோ. அதுக்கு ஆட்டோ தானே, ஏரோப்ளேன் இல்லையே. ஓட்டாம நிறுத்தியே வச்சிருந்தா தூக்கிட்டு தான் போவாங்க. அதுக்கு வந்து ஒப்பாரி வச்சு. நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? நமக்கு அது வெறும் ஆட்டோ, ஆனா அவங்களுக்கு அது சென்டிமெண்ட். மத்தவங்க சென்டிமெண்ட்ல விளையாடாத. வீரா, நீ ஒண்ணு கவலைப்படாதம்மா. கண்டுபிடிச்சிடலாம், நான் பாத்துக்கிறேன். சரிங்க சார். ஒரு நிமிஷம் இரு. அத்தை, அப்பாவுக்கு டிபார்ட்மெண்ட்ல தெரிஞ்சவங்க நிறைய ஆளுங்க இருக்காங்க. கண்டுபிடிச்சிடலாம். நீங்க தைரியமா இருங்க. வீரா, அண்ணனே இல்லைன்னு ஆயிடுச்சு. இனிமே அந்த ஆட்டோ இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன? சும்மா இடத்த அடைச்சிட்டு நின்னுட்டு இருந்துச்சு. அததான் நீ விக்கிறதா சொன்னல. இன்னும் ஏன் போட்டு வச்சிருக்க? ஏதாவது உனக்கு கடன் அடைக்க உதவும்ல வீரா. கண்மணி, இப்படி பேசாத. உனக்கு நல்லாவே தெரியும் அந்த ஆட்டோனா அண்ணனுக்கு உசுருன்னு. அது ஓட்டி தானே நம்ம குடும்பத்தையே அண்ணன் காப்பாத்துச்சு. அது காணாம போச்சுன்னு அப்படியே விட சொல்ற? அண்ணன் தான் நம்ம கூட இல்ல. அட்லீஸ்ட் அதாவது நம்ம வீட்டுல இருக்குன்னு தான் விற்காம இருந்தோம். அத பார்க்கும் போதெல்லாம் அண்ணனே நம்ம கூட இருக்கிற மாதிரி இருக்கும்டி. நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா கேஸ் அவங்க எடுத்துப்பாங்களான்னு கூட தெரியல. அதனாலதான் சார் கிட்ட வந்து சொன்னா சார் மூலியமா சீக்கிரமா கண்டுபிடிச்சு
முடிச்சு கொடுத்துருவாங்கல்ல, அதனால தான் மாமா இங்க வந்தோம். இல்லை வீரா, நீங்கள் கரெக்டாக தான் வந்திருக்கீங்க. கண்டிப்பாக அப்பா சொன்ன உடனே கேட்பாங்க. மரியாதையா வாழணும்னு தானே உழைக்கிறோம். அந்த உழைப்பை இவனுங்க திருடுவானுங்க, நாங்க பாத்துக்கிட்டே இருக்கணும்ல. நான் விட மாட்டேன். ஏம்மா தாயே, போதும். முதல்ல இங்கேருந்து கிளம்புவோம். அதான் ஆட்டோ யார்கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சிச்சுல்ல, அங்கே போய் பார்த்துக்கலாம். இங்கே பாரு, நீ இங்கே எகிரின மாதிரி பெரியவர்கிட்டலாம் போய் எகிரின்னு இருக்காத. அந்த ஆள் வேற மாதிரி. நான் பேசிக்கிறேன், நீ அங்கே வந்து தயவு செஞ்சு அமைதியாக மட்டும் நில்லு போதும். இல்லைன்னா நீ வராத. புரிஞ்சுக்கோ, ஆட்டோவோட உன் ஃபேமிலிக்கு நீ ரொம்ப முக்கியம். பார்த்துக்கோ. வா. சரி வா. வாக்கா. செம்மண்ணா, எவ்வளவு வயசானாலும் கேரம் போல உன்னை அடிச்சுக்கவே முடியாதுண்ணா. சார்பா இருக்கண்ணா. டேய், என்னம்மா அண்ணன் விளையாடுறத புத்தா பாக்குற மாதிரி பேசுற? இந்த ஏரியாலயே கேரம்ல அண்ணனை ஜெயிக்க யாரா இருக்கா? அண்ணா, அந்த ஜவுளி கடைக்காரனோட பையன் மாற வந்திருக்காண்ணா. அவன் எதுக்கு வந்திருக்கிறான்? கூட அந்த ஆட்டோக்கார பொண்ணு வந்திருக்குண்ணா. நம்ம ரவியை கூட அடிச்சுதே அந்த பொண்ணுண்ணா. வர சொல்லு. சரிண்ணா. ஆட்டோ அண்ணா. சரிண்ணா. நான் வணக்கண்ணா. நான் ஒரு சின்ன சீன் ஆயிடுச்சுண்ணா. இந்த பொண்ணோட ஆட்டோவை ரவி தான் எடுத்துக்கிறான். விசாரிச்சிட்டண்ணா. அவன் உங்களாண்ட குத்துதா சொன்னான். என்னடா சரியா போடுற? சரிண்ணா சரிண்ணா. ஆனா அது அந்த பொண்ணோட அண்ணன் ஆட்டோ. அவர் இப்போ தான் ஆக்சிடெண்ட்டில் இறந்தார். அவரோட ஞாபகார்த்தமாக அந்த ஆட்டோ அந்த பொண்ணு ஓட்டி நிற்குதுண்ணா. ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலிண்ணா. கொஞ்சம் பார்த்து பண்ணா. சூப்பர்டா. இப்படிதான்டா ஆடணும். அண்ணா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.